மதிமுக முதன்மை செயலாளர் பதவியின் முடிவிலிருந்து வாபஸ் பெற்றிருக்கிறார் துரை வைகோ. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு பண்ணலாம். முதன்மை செயலாளர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய முடிவிலிருந்து அந்த முடிவை வாபஸ் பெற்றிருக்கிறார் துரை வைகோ. நிர்வாக குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளர் வைகோ சமாதானப்படுத்திய நிலையில தற்பொழுது துரை வைகோ தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை திரும்ப பெற்றிருக்கிறார். மல்லை சத்யாவும் துரை வைகோவும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்ததை ஏற்றுக்கொண்டு இணைந்து செயல்படுங்கள் என்று கூறியவாறு தற்பொழுது இந்த நிர்வாக குழு கூட்டமானது முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தற்பொழுது ஒரு சமாதான கூட்டமாகவே இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. துரை வைகோ தற்பொழுது தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டது. குறிப்பாக துரை வைகோ இந்த பதவியில் தொடர வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினார்கள். அதே நேரத்தில் பொதுச் செயலாளர் வைகோவும் இது குறித்து இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும், மாறி மாறி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் மறந்து கட்சி நலனுக்காக செயல்பட வேண்டும் என்ற தெரிவித்த நிலையில தற்பொழுது தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை துரை வைகோ திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளார். கோகுல், இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு பிறகு தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? நிச்சயமா நேற்றைய தினம் துரை வைகோ திடீரென தன்னுடைய முதன்மை செயலாளர் பதவியை விலகுவதாக தெரிவித்திருந்த நிலையில இன்று நிர்வாக குழு கூட்டத்தில் முக்கியமாக இது குறித்து விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் ஏறக்குறைய மதிமுகவுடைய மாவட்ட 66 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் கலந்து கொண்ட நிலையில் ஒவ்வொருவரும் கருத்து சொல்வதற்கு இந்த கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்டார்கள். அந்த அடிப்படையில துரை வைகோ மீண்டும் முதன்மை செயலராக கட்சி பணியாற்ற வேண்டும் என்ற கருத்தானது முன்வைக்கப்பட்டது. அந்த கருத்தை அனைத்து மாவட்ட செயலர்களும் வலியுறுத்திய நிலையில துரை வைகோ பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசினார். குறிப்பாக தான் விரும்பி அரசியலுக்கு வரவில்லை வேண்டும், கட்சி நலனுக்காக தான் அரசியலுக்கு வந்ததாகவும் தெரிவித்திருந்தார். மல்லை சத்யா சமூக வலைதளங்களில் இது போன்ற சிலர் ஒரு கருத்துக்களை பரப்பிய நிலையில மல்லை சத்யா அவர்களை கண்டிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை எல்லாம் முன்வைத்த நிலையில் தற்பொழுது பொதுச் செயலாளர் வைகோ இருவரையும் சமாதானப்படுத்தும் வகையில பேசி இந்த சமாதான முடிவானது எட்டப்பட்டிருக்கிறது. துரை வைகோ அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொதுச் செயலாளருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய முதன்மை செயலாளர் பதவியிலேயே தொடர்வதாகவும் அந்த முடிவை திரும்ப பெறுவதாகவும் அறிவித்திருக்கிறார். சில குற்றச்சாட்டுகள் மல்லை சத்யா மீது முன்வைக்கப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்து வந்தன. இதற்கு மல்லை சத்யா என்ன பதில் கூறியிருக்கிறார் இந்த கூட்டத்தில்? கட்சி விரோத நடவடிக்கையில் நான் ஈடுபடவில்லை என்று மல்லை சத்யா இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதுபோன்று நான் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தால் அதை நிரூபித்தால் நான் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு கட்டுப்படுவதாக அவர் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் கட்சியை விட்டு நீக்குவதற்கு கூட பொதுச் செயலருக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் எந்தவித ஒரு கட்சி விரோத நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை என்ற கருத்தை மல்லை சத்யா தெரிவித்திருந்த நிலையில் இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும். மல்லை சத்யாவுடைய தொடர்ந்து கட்சிக்கு ஆற்றிய பணிகள் குறித்தெல்லாம் வைகோ அந்த கூட்டத்தில் நினைவு கூர்ந்திருக்கிறார். இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பரஸ்பரமாக இருவரும் சமாதானமாக ஏற்பட்டு தொடர்ந்து கட்சி பணியாற்ற வேண்டும் என்ற வைகோவுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இருவரும் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் சமாதானமாக இருப்பதாகவும் தற்போதைய தகவலாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வைகோ செய்தியாளரை சந்திக்க இருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது நிர்வாக குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்தும் உட்கட்சி பிரச்சனைகள் குறித்தெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை வைகோ தெரிவிக்கிறார். தற்போதைய தகவலாக சமாதான முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. துரை வைகோ மீண்டும் முதன்மை செயலராக அந்த கட்சிக்கு பணியை தொடர இருக்கிறார். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.